கதிரு, என்ன ஆச்சாண்டா? அவங்க வீட்டுக்கு வேணா ஃபோன் பண்ணி பார்க்க சொல்லேன்டா. டேய், என்னடா ஆச்சு? ஃபோன் போக மாட்டேங்குது. அத்தை கேட்டால் அங்கே வரலன்றாங்க. பிறந்த வீட்டுக்கும் போகல, போனும் போக மாட்டேங்குது. எங்க போனா? ஒருவேளை அன்னைக்கு கடத்தின மாதிரி யாராவது கடத்திட்டாங்களோ? அபிராமி, பின்ன என்னங்க நினைக்க சொல்றீங்க? நம்ம வீட்லயே தப்புக்கு மேல தப்பா நடக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவ நல்ல விதமா வீட்டுக்கு வந்து சேரணும். ஐயோ கடவுளே. உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்களாம்மா? நீ என் கூட பேசாமல் இருக்கிறதுலாம் சரிதான். இந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லாம இருந்தா எப்படிம்மா? என்கிட்ட ஒன்னும் சொல்லிட்டு போகல. என்கிட்ட சொல்லி இருந்தா நான் எதுக்கு இவ்வளவு பதட்டமாகறேன்? கதிரு, மீனாட்சி, உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? இல்ல அத்த, அவங்களா நம்ம கிட்ட சொல்வாங்களா? அவங்க போனா போன இடம், வந்தா வந்த இடம், எல்லாம் அவங்க இஷ்டம் தானே. இல்லங்க, சொல்லாம போயிட்டாங்கல்ல, அதுக்காக தான் சொன்னேன். எனக்கும் வருத்தமா தாங்க இருக்கு. அவங்க தானே சொன்னாங்க எப்பவுமே கேர்லெஸ்ஸா இருக்க கூடாதுன்னு. இப்ப அவங்களே கேர்லெஸ்ஸா இருந்தா எப்படி? ஹலோ, ஏங்க இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, யாருக்காவது கேக்குதா?